சென்னை மாநகரின் முகவரியையே மாற்றக்கூடிய விதத்திலும் போக்குவரத்தை மென்மேலும் மேம்படுத்தும் வகையிலும் தமது வரலாற்று சாதனைகளில் ஒன்றான சென்னை மெட்ரோ ரயில் பயணிகள் சேவையை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். எதிலும் அரசியல், எங்கும் அரசியல் என்று அலைந்து திரிந்து ஆதாயம் தேடும் கருணாநிதி மகன் மு.க. ஸ்டாலின் மெட்ரோ ரயிலில் பயணிப்பதாக கூறிக்கொண்டு சக பயணியை அடித்து அநாகரிகமாக பேசி விரட்டியடித்தது பொதுமக்களிடையே மிகுந்த கோபத்தையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் பயணிகள் சேவையை கடந்த 29ஆம் தேதி தொடங்கி வைத்தார். இதற்காக முதலமைச்சருக்கு மாணவ மாணவிகள், முதியோர், பெண்கள், ஆண்கள் என அனைத்து தரப்பு மக்களும் நன்றியும் பாராட்டும் தெரிவித்து வருவதை பொறுத்து கொள்ள முடியாமல் இதிலும் அரசியல் ஆதாயம் ஏதேனும் தேட முடியுமா என திமுக மேற்கொண்ட அநாகரிக செயல் மக்களிடையே மிகுந்த அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கருணாநிதி மகன் மு.க. ஸ்டாலின் தனது குடும்ப தொலைக்காட்சிகளை அழைத்துக் கொண்டு மெட்ரோ ரயிலில் பயணித்தார். அப்போது தனது சுயநல விளம்பர வெளிச்சத்திற்கு இடையூறாக பொதுமக்கள் தன்னை மறைத்து நிற்கக்கூடாது என்ற தீய நோக்கில் தனது அருகே இருந்த அப்பாவி இளைஞர் ஒருவரை அத்துமீறி புறங்கையால் அறைந்து அராஜக செயலில் ஈடுபட்டார் ஸ்டாலின். மேலும் அந்த இளைஞரை அநாகரீக வார்த்தைகளாலும் திட்டி விரட்டியடித்தார். அவருடன் மெட்ரோ ரயிலில் சென்ற மா. சுப்பிரமணியன் உள்ளிட்ட திமுகவினரும் அந்த இளைஞரை அவமானப்படுத்தி விரட்டியடித்தனர். மெட்ரோ ரயிலில் பயணம் செய்த பிற பயணிகள் மு.க. ஸ்டாலின் நிகழ்த்திய இந்த அராஜக அத்துமீறலை கண்டு முகம் சுளித்தனர். மு.க. ஸ்டாலினை தொடர்ந்து விஜயகாந்தும் அவரது மைத்துனர் உள்ளிட்டவர்களுடன் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்தார். செய்தி சேகரிக்க சென்ற பத்திரிகையாளர்களை பார்த்து, நீங்கள் எல்லாம் டிக்கெட் எடுத்தீர்களா, கள்ள டிக்கெட்டில் பயணம் செய்கிறீர்களா என அவமானப்படுத்தியதோடு பேட்டி கேட்ட பத்திரிகையாளர்களையும் கடுமையாகவும் தரக்குறைவாகவும் சாடினார் விஜயகாந்த். சொல்ல முடியும்.